சில கிரகங்களுக்கு தான் சில ஸ்பெசிபிக் குவாலிட்டிஸ் உண்டு. சனி உண்மையிலே கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ராகு, சனி, செவ்வாய்லாம் ரொம்ப டஃபஸ்ட் காட்ஸ். இவங்க நினைச்சா செஞ்சிருவாங்க. விஷ்ணு மாயா மாதிரி. இவங்களை தடை பண்ண யாராலையும் முடியாது. நினைச்சிட்டா அவர் நினைக்கிற வரைக்கும் கஷ்டம், நினைச்சா செஞ்சிருவாங்க. அதனால நான் அதை சொல்றேன். அப்படி சொன்னாலாவது நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு. அதையும் கேட்டுட்டு எங்கெங்க நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நீங்க முயற்சி பாதி மந்திரங்கால் மதி முக்கால். அப்போ கூட மந்திரம் கால் தான், மதிதான் முக்கால். உங்களை ஒர்க் பண்ண சொல்றேன். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம சும்மா உட்காந்துருந்தா கூட யானை வந்து மாலை போட்டு நம்மளை ராஜா வைக்கிறேன்னு நினைக்கிறாங்க. யானை வந்தெல்லாம் மாலை யாருக்கும் போடாது. முயற்சியுடனுக்கு தான் வாய்ப்புகள் வரும். அதனால நாங்க அவங்கள மோட்டிவேட் பண்றது தான். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை அவங்கள மோட்டிவேஷன் பண்றது தான். அவங்கள சந்தோஷப்படுத்தி மெலிய அந்த துக்கத்தை மறக்க வைக்க தான். எத்தனையோ சாக போற தற்கொலை பண்ணிக்க போறவங்களாம் என்கிட்ட கேட்குறாங்க, குருஜி ஃபைனல் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன், எனக்கு வாழ வழியே இல்லை, ஐம் கோயிங் டு குவிட். நான் சொல்லுவேன், ராகு புக்தி நடக்குது, நீ இப்படி தான் லூஸ் மாதிரி பேசுவேன் 2 நாளைக்கு, நாளைக்கு நீ கிளியர் ஆயிடுவேன், மரியாதையை மடத்துக்கு வா, என்ன பாரு, சரியாயிடுன்னு சொல்லுவேன். வருவாங்க, பேசுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மைண்ட் அவனை மாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டான். கணவன் மனைவி சண்டை, டைவர்ஸ் பண்ணாலும் ஒரு முடிவு வந்துருவாங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன், பிபி ஏறிடுச்சு, உட்கார வச்சு அவங்களோட பழைய லவ் ஸ்டோரிலாம் கொஞ்ச நேரம் கேட்க வச்சிங்கன்னா எல்லாம் மறந்துடும்.